ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பாடல்களை கொண்ட புறத்தினை சார்ந்த ஒரு சங்க தமிழ் நூலாகும். புறம்பாடு நந்த விளக்கம் என்னும் வழங்கப்படுகிறது. இது சங்ககால தமிழ் நூல் தொகுப்பான 8 தொகை நூல்களுள் புறநானூறுகளும் உண்டு. மனித வாழ்வை இலக்கணம் வகுத்து வாழ்ந்திருந்தனர். தமிழர் வாழ்வை அகவாழ்வு புறவாழ்வு என இரண்டாக இலக்கணம் வகுத்து வாழ்ந்தனர். தூக்கம் வருது, தூங்கலாமா? டே கர்ணா, ஒண்ணுமே படிக்கலடா, சத்தியமா ஃபெயில் ஆயிடுவோம். கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு தூங்கலாம்டா. நார்மல் எக்ஸாமா இருந்தா கூட பரவாயில்ல, ஃபைனல் எக்ஸாம்டா, படிடா ஒழுங்கா. சரிடா. இலக்கியங்கள் இக்காலத்தில் பெரிதும் வளர்ச்சியுற்றன. அக்கால மக்களின் வளர்ச்சி பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் டே கர்ணா, எழுந்துடுறா, படிக்கணும்டா. டே படிடா, எழுந்துடுறா. அடப்போடா, நானாச்சும் படிக்கிறேன். நூற்றாண்டு காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் அரசியல், மதம், கல்வி போன்ற தளங்களில் பலவிதமான மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்காலத்தில் கணாவரம் என்னும் நூலானது கோர்க்கப்பட்டுள்ளது. டே கர்ணா, எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதுற. நான் சரியாவே எழுதுறடா, படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. டேய், எனக்கெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுடா, நான் எல்லாம் நல்லா எழுதிட்டேன். டேய், கதை தானே சொல்கிறேன். டேய், நான் 5 சப்ஜெக்ட்டுமே நல்லா எழுதிட்டேன்டா. வர்றேன்னு சொன்னால் கேட்குறியா? எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்கேன். டேய் வேண்டா, எக்ஸாம் ரிசல்ட் வந்துக்கிட்டே, மார்க் என்னன்னு பார்த்து சொல்லலாம். இந்த ஆள் டிக்கெட்டு. உன் ஆளோட டிக்கெட் எனக்கு எதுக்குடா? நம்பர் மட்டும் கொடு போதும். டே மோகனு, 5 சப்ஜெக்ட்லையுமே 35, மொத்தமாக 175, ஜஸ்ட் பாஸு. மூஞ்சிக்கு அவ்வளோதான். விழுந்து படித்தேன், நமக்கே 35 ஜஸ்ட் பாஸ்னா. அப்போது தூங்கிட்டு இருந்த இவனோட கதை. டே கர்ணா, நீ 100. அடே பரவாயில்ல, 175, ஒரு வெறும் 100 தான். டே, அவன் 3 சப்ஜெக்டில் 100, 2 சப்ஜெக்டில் 90, மொத்தம் 480. கர்ணா, நீ கொண்டாடு. படித்தது ஃபுல்லாக நான், மார்க் மட்டும் அவனுக்கா? வீட்டில் உட்காந்து தனியாக படிச்சியோ? டேய், நான் எங்கடா படித்தேன்? நீ எழுப்பி விட்ட, நான் உட்காந்து படித்தேன். எழுப்பி விட்டேன், நீ எழுந்துச்சியா? படிச்சியா? கதை அடிச்சிருக்கான். என்ன குரு, இவங்கள பார்க்க வந்திருக்கோம்? எப்பவுமே அப்பா தானே வருவார். எதனா பொருள் எதனா எடுக்குவா? தம்பி, உங்கள் அப்பனை வந்து பேச சொல்ல. நீ பேசுறதுக்கெல்லாம் இங்கே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கிளம்பு. யாருன்னா அவனுங்க பொடி பசங்கள்லாம் விட்டு பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாடா சொன்ன பொடியனா? எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல எவனும் இருக்கக்கூடாது. அவருக்கு போட்டியாக எவன் வந்தாலும் அவனை நானே போடுவேன். மரியா தான் குருவே. படிச்சா இல்லை மரியா. இல்லையா? அவன் யாராச்சும் போட்டானா? ஆமாம், தெரியும். ஆப்போசிட் பார்ட்டி எல்லாருமே அவங்க ஆளுங்களா இருக்காங்க மரியா. டேய், குருவை யாராச்சும் போடுங்களேன்டா. அவனுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு தானே போட முடியல. சீக்கிரட்டா ஒரு ஆளை ரெடி பண்ண. எப்படி செத்தானே தெரியாமே சாகட்டும். போட்டோ ஷேர் பண்றா.
சொல்லுப்பா. கோயிலுக்கா? நான் மட்டும் தான் போகிறேன். சரிப்பா. குரு கோயிலுக்கெல்லாம் தனியாக வேணாம், நானும் வரேன். ஐயோ, என்னை காப்பாற்ற வந்த கடவுளே. குரு ஆல்ரெடி உங்களை போட ஆள் செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் சொல்கிறேன், வேணாம். நீ எதுவும் பண்ணல. கூட இருக்கிறவன் பண்ணாதான் பிரச்சனை. எதிரே எவன் வந்தாலும் ஒன்றும். அப்புறம் அவனுக்கு யாருன்னு டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வை. அவனுங்களை போய் சீக்கிரமாக போடுறோம். சரி குரு. என்னடா நான் சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் வாடா. சரி நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். ஊருக்குள்ள வந்து முள்ளுக்காடு எங்கன்னு கேளு, அவங்களே சொல்லுவாங்க. அதுக்குள்ள வா. சரி நான் வந்துடுறேன். என்ன இவ்வளோ அவசரமா கூப்பிடுறான்? ஏதாச்சும் பெருசா பண்ணிட்டானா? டேய் கர்ணா, இங்க என்னடா பண்ற? எதுக்கு அவசரமா சொன்ன? என்னாச்சு? டேய் கொலை பண்ணிட்டேன்டா. கொலை பண்ணிட்டியா? கத்தாதடா. கொலை பண்ணிட்டியா? ஆமாடா. ஏன்டா பண்ண? அதான் தெரியலடா. தெரியாம கொலை பண்ணிட்டியா? தெரியாம பண்ணா கூட பரவாயில்லடா, ஏன் பண்ணனே தெரியலடா. டேய் யார பண்ண, என்ன பண்ண, என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லி தோலடா. நான் ஃபஸ்ட்டு சென்னை வந்தல, அப்போ எனக்கு ஹாஸ்டல் சுத்தமாக செட் ஆகலைன்னு ரூம் தேடிட்டு இருந்தேன்டா. அன்னைக்கு ஒரு நாள் இவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் எதனா ரூம் இருக்கான்னு. சார், நீங்கள் இந்த கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம். ஏன்? நானும் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். நான் எங்கள் ஹாஸ்டலில் தான் தங்குறேன். தங்கிட்டு போ. அங்கே எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ரூம் இருந்தால் சொல்கிறீங்களா? ரூமா? ரூம் என் வீட்டில் ஒன்றா வந்து தங்கிறியா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஓகேனா சொல்லு. ஓகே தான் சார். உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். தேங்க்யூ சார். என்ன சாரு மோரு? ரவி. அப்படியா? மை நேம் கருணாலயன் சார். ரவி. சரி, என் நம்பர் நோட் பண்ணிக்கோ. ஈவினிங் வந்து ஷிஃப்ட் ஆகிடு. என் ஃப்ரெண்டு வந்து உனக்கு போனாலே ஓனர் காசு கேட்பான். ரெண்ட் வேறு கொடுக்கணும் உனக்கு. ஓகே. உங்கள் நம்பர் 466690. ஓகே. தேங்க்யூ ரவி. பாய். பை பாய். ஹலோ கர்ணா, புதிய இடம் எப்படி இருக்குது? ஓகே தான்டா. ரவின்னு ஒருத்தர் கூட வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட தான் ஸ்டே பண்ணதை கேட்டிருக்கேன். ஓகே தானே? ஓகே தான். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அப்படியா? சரி. நீ தூங்கிட்டா எழுப்புறது ரொம்ப கஷ்டமாச்சே. யார் மாட்டினா உங்ககிட்ட? அதான்டா ரவின்னு சொன்னேன்ல, அவர் நல்ல கேரக்டர் தான், அவர் பார்த்துப்பாரு. சரி புதிய இடம் பார்த்து பத்திரமா இரு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. சரி இரா, நான் அப்புறம் பண்ணுறேன். இரா. ஓகே, பாய்டா. ஹாய் ப்ரோ. டேய், உனக்கு சொந்த ஊர் எங்கடா? திருநெல்வேலி. ஹேய், அல்வா தானே ஃபேமஸு? ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். ஓகே? வாங்கின்னு வா, அப்போ தான் உள்ளே சேர்ப்பேன். கண்டிப்பாக. சரி, டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? தூங்கலாம் ப்ரோ. ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. என்ன? நான் ஒன்ஸ் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் எழுந்துக்க மாட்டேன், எழுப்பவும் முடியாது. அதனால காலைல கம்பெனி போகிறதுக்கு டெய்லி நீங்கள் தான் என்னை சீக்கிரமாக எழுப்பி விட்ருங்க ப்ரோ. அவ்வளோதானே, எழுப்பிட்டா போச்சு. காதில் இடியே விழுந்தாலும் கேட்காது. சரியான மொரட்டு ஸ்லீப்பராக இருப்பானோ. அடுத்த நாள் காலைல நான் கம்பெனிக்கே போகலடா. ப்ரோ என்ன ப்ரோ காலைல எழுப்பாமல் போயிட்டேன்? என்னடா இப்படி தூங்குற? ஐயோ, எழுப்பி பார்த்தேன், என்னால் முடியல. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். சாரி ப்ரோ, நான் கொஞ்சம் நல்லா தூங்குவேன். தெரியுது ப்ரோ. இன்னைக்கு நான் சீக்கிரம் தூங்கிடுறேன், அப்போ தான் காலைல எழுந்துப்பேன். ஏப்பா நீ தூங்குப்பா, எனக்கும் வேலை இருக்குது. குட் நைட் ப்ரோ. குட் நைட் மட்டும்தான். இப்போதான்டா தெரிஞ்சு உனக்கு ஏன் ஹாஸ்டல் செட் ஆகலன்ட்டு. நீ கர்ணா இல்லடா, கும்ப கர்ணாடா. அவ்வளோ ஈஸிலாம் இல்லைண்ணே, டைம் வேற ஆயிடுச்சு. நான் அப்புறம் கூப்பிட்றேண்ணே. டேய் என்னடா இப்போ வர? ப்ரோ வச்சு செஞ்சுட்டான் ப்ரோ அவன். சரி, காலைல சீக்கிரமா என்கிட்ட போல. ப்ரோ சீக்கிரம் தூங்கினா சீக்கிரமா எழுந்துருவேன். ப்ரோ நைட்டு ஒரு கனவு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன கனவு? நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி
அப்புறமா நான் அந்த பொண்ணை போய் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி அப்புறமா மிலிட்ரியில நான் ஒரு இடத்துல இறந்தோடனே அந்த பொண்ணு என்னையே நினைச்சிட்டு இருக்கு. சமல்ல. டேய் சீதாராமன் படம் பாத்தியா? அப்படி ஒரு படம் இருக்கா? டேய் இவ்வளவு நேரம் நீ அதை தாண்டா சொல்லின்னு இருக்க. ப்ரோ அப்படி ஒரு படமே நான் பார்த்ததில்ல ப்ரோ. சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. ஆனால் அவ்வளோ ரியலாக இருந்தது. காலையில் இருந்து பார்த்தா கனவாக போச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் தூங்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சுடா. ஒரு பின்னாடி வரோம். அப்படி வந்துச்சான். யாரா நீ? என்ன கொள்ள வர? நான் என்ன பண்ணேன்? சொல்லணுமாடா? யார் அமிச்சான்னு சொல்லணுமா? உங்க தாத்தா அமிச்சார தாத்தா. ப்ரோ ரவி ப்ரோ ரவி ப்ரோ. டேய் நாடா காலையிலே கத்தின்னு இருக்க ப்ரோ என்னாச்சு? நைட்டு கனவுல ஒருத்த வாட்டரில் வச்சு என்ன குத்தி குத்தி கொள்றான். புதிய இடம்ல போ போ பழகிடும். கர்ணா 1 மாதம் அப்படி தாண்டா இருக்கும். போ போ பழகிடும். டைம் ஆயிடுச்சு, வேலை கிளம்பு. இந்த கனவு கூட எனக்கு நிஜமாக நடந்த மாதிரி தாண்டா இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு நான் உயிரோடு இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் எனக்கு அது கனவுனே தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கனவு வந்துச்சு பாரு. ஏய் இன்னும் தூங்காம என்னடா பண்ற? தூங்கினா கண்ணுல வருவான் ப்ரோ, கொல்லுவான் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. ஏய் சீ தூங்கு. யாரும் ஏதோ பண்ணாங்கன்ட்டு இப்போ நினச்சின்னு தூங்குடா. கண்ணுல வருவான் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. ஏய் தூங்குடா. நீ தூங்குன்னு ஹாயா தூங்கிட்டு
என்னதான்டா கொல்லுவான். ச்சே, வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியல. ஓ கர்ணா டேய் 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 கர்ணா கர்ணா என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கத்தின்னு இருக்க? இதுக்கு மேல முடியாது ப்ரோ, இதுக்கு மேல முடியாது. எனக்கு பயமா இருக்கு. அவன் இங்க மண்டைக்குள்ள இருக்கான், என் பக்கத்துல இருக்கான், அங்க இருக்கான், இங்க இருக்கான். என்னால வேலையே செய்ய டேய் முடியல இருடா bro. இருடா ப்ரோ அவன் என்ன கொல்றானோ இல்லையோ நானே கர்ணா செத்துருவேன் இருடா bro. இருடா புலம்பாத. ஒன்று பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க போனா கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். நைட்டு உன்னை கூட்டு போறேன். Okay, இப்போ bro. போலாம் வா. போலாம். ஓகே ப்ரோ அங்க போயிட்டா கண்ணே வராதுல்ல ப்ரோ. வராது டென்ஷன் ஆகாது, நீ உட்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு சாமியார் கிட்ட என்ன கூப்பிட்டு போனாருண்ணா. எவனோ வருவான் கனவை துறவான், எவனோ வருவான் கனவை துறவான், உன் கனவென்ன என்னிடம் கூறு. சாமி கனவுல ஒருத்தர் என்ன கொலை பண்ற மாதிரியே கனவு வருது சாமி. அவ யாருன்னு எனக்கு தெரியல சாமி. எவனோ ஒருவன் உன் கனவில் வரவில்லை, உன் முன் ஜென்ம எதிரிகளின் விளையாட்டு. இதற்கு ஒரே தீர்வு, அவனை நீ கொல்ல வேண்டும். அதுதான் இதற்கு முடிவு. சாமி நான் ஏன் அவனை கொல்லணும் சாமி? அவனை நீ கொல்லவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் நீ அவனால் கொல்லப்படுவாய். கொன்றுவிடு, அவனை கொன்றுவிடு. இந்த சாமியார் சொன்னது நிஜமா நடந்துருமோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. உன்னை தான் நம்பி வரேன், நீ தான் காப்பாற்றணும். சாமியார் எதுக்கு நம்மளை கொல்ல சொல்ற? நம்ம ஏன் அவனை கொல்லணும்? நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்பா என்னப்பா ஆச்சு? தம்பி எதுக்கு இப்படி பயப்படுற? சொல்லுப்பா. அடடா இதுவா? இப்பதான் ஒருத்தனை போட்டு வந்தனா, அதான் இது. நீ ஒன்றும் பயப்படாதப்பா, பயப்படாதப்பா, பயப்படாதயா? ஏய் என்னப்பா நீ வாங்கி புடிச்சிட்ட? ஆ அதெல்லாம் தப்பு 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 தப்பு. என்கிட்ட குடுத்துரு, என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு 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 குடுறா. ஏன் என்னாச்சு? அப்படியே ஓடி வந்துட்டேன்டா. அவன் ஏன் என்னை கொல்ல வரணும்? அந்த சாமியார் ஏன் அப்படி சொன்னாரு? அவன் யார்? எதுவுமே எனக்கு தெரியலடா. அத்தா அத்தா எனக்கு அப்பயே தெரியும். தெரியாதடாண்டா பார்த்துருடான்னு சொன்னா கேட்டியா நீ? இப்போ பாரு பைத்திய மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. சரி உன் கனவுல வந்தாருன்னு சொன்னல, அவர் இது முன்னாடி எங்கேயாவது பார்த்துக்கிறியா? கனவுல வந்தாரா? டேய் நீ கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறியா? அவரு அது எங்கேயோ எங்கேயோ பார்த்துருக்கேன். டேய் அந்த பையனோட ஃபோட்டோவை ரவின்னு ஒருத்தர் சொன்னேன்ல, அவர் வச்சுருந்தாரா. அவரும் என்னோட கனவுல ஒருத்தர் என்னை கொல்ல வந்தால அவனும், அதுக்கப்புறம் நான் இப்போ கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறல அவனும் ஒரே ஆளு தான்டா. டேய் கர்ணா, இதில் ஏதோ மர்மம் இருக்குது. உன்னை வச்சு நீ ஏதோ யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இருக்குது, நம்ம அங்கே போயிடலாம். இதுக்கு மேலே இங்கே இருக்கவே தேவையில்ல, வா. கர்ணா உன் ஃப்ரெண்டு அந்த பையனோட ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டினாரு. அதுவா? ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ காமிச்சு ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தாரா. அதை விட எனக்கு முழுசாக ஞாபகம் இல்லை. சரி தூங்கு, காலைல பேசிக்கலாம். ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டு இப்படி ஆவையாக உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டேய் எழுதுவா, அப்படி போய்ட்டு வரலாம். இப்போ எதுக்கு பேய் அஞ்சா மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க? மூஞ்ச பார்த்தாலே தூக்கி முடுவாங்க போல. குளிக்கு தான் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸையாவது மாற்றலாம்ல. டேய் இங்கே ஏன்டா வந்தோம்? வீட்டிலே இருந்திருக்கலாமேடா. பயமாக இருக்குதா? கொலை பண்ணும்போது பயமா இல்லை? டேய் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நைட்டு ஒரு கனவு வந்துச்சு.
மறுபடியுமா? அதில் யார் வந்தா? யாரை போட போற? டேய் அது இல்லை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியும் அந்த பொண்ணு கையில் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணோட கடலை போட்டுட்ருக்கேன்டா. சே என்ன எவ்வளோ அடி நைட்டு ஃபுல்லாக நான் பேசிட்டு இருந்ததை ஒட்டி கேட்டுட்டு கனவு வந்துச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கியா? டேய் போட்டானா? டேய் நிஜமாவே எனக்கு கனவு வந்துச்சுடா. நான் ஏன்டா விட்டு கேட்க போகிறேன்? நான் தான் தூங்கிட்டேன், எழுந்துக்க மாட்டேன் தெரியல. அப்புறம் எப்பறம் நீ பேச நான் கேட்க முடியும்? நிஜமாவா? ஆமாடா. டே கர்ணா, இது என்னடா புது வியாதியா இருக்குது? டேய் எனக்கெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுடா. நான் எல்லாம் நல்லா எழுதிட்டேன். டேய் நான் எங்கடா படித்தேன்? நீ எழுதி போட்ட நான் உட்காந்து படித்தேன். படிக்கணும்டா. டேய் டேய் படிடா, எழுந்துடுறா. டேய் படிக்கண்டா. டேய் எக்ஸாம் இருக்குடா. அட போடா, நானாச்சுன்னா படிக்கிறேன். தொல்காப்பியம் அறத்துப்பால் பொருட்பால். அட பாவி, அப்போ இவ்வளவு நாள் நான் படிச்சதெல்லாம் நீ தூக்கத்துல கேட்டு கனவுல எழுந்து படிச்சியா? இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. கண்ணா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. உனக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறதுக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் ஆன்சர் பண்ணுண்ணா. நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவுலாம் வர ஆரம்பிச்சுக்குது. ஆமாம். நீ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் உன் கனவுல வந்திருக்காரு. ஆமாம். அந்த சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போய் அவரை கொலை பண்ணியிருக்க. ஆமாடா. டேய் கர்ணா, உன் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு உன்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கடா. நீ அந்த சாமியாரை பார்த்தியா? எங்கே பார்த்தேன்னு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? டேய் அதான்டா நானும் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன். அவர் எங்கே பார்த்தேன், அது எந்த பிளேஸு, எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுடா. அவரை பார்த்தனா இல்லையானே தெரியல. டேய் இதை கூட உனக்கு கனவா இருந்து ஒருவேளை ரியலாக நடந்தா மாதிரி நீ தூங்கும் போது உன்னாட யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா? டேய் எனக்கும் அப்படி தானே தோணுது, கனவு மாதிரி தான். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போனது எனக்கு ஞாபகமே இல்லை. டேய் கர்ணா, உன்னை கொலை பண்ண சொன்னது அந்த சாமியார் தான். அந்த சாமியாரோட ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் யார் பண்ணாங்கன்றத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, போயிட்டு நல்லா படுத்து தூங்கு. அந்த கதையை நான் உங்ககிட்ட அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். அந்த சாமியாரை நீ போய் பார்க்குற மாதிரியும் சொல்கிறேன். அந்த சாமியாரோட ஃபேஸ் உனக்கு எப்படி தெரியுன்றதையும் சொல்லிடுறேன். நீ தூங்கி எழுந்ததும் அங்கே என்ன பார்த்த, யாரை பார்த்தன்னு மட்டும் சொல்லு. சூப்பர் ஐடியாடா மோகா. நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க தேவையில்ல, வா சீக்கிரம் போகலாம். டேய் மோகனே, ரவிபுரம் மொபைல் காலிலேருந்து நாட்டு ஜிப்பில் வந்துச்சு. ஆனால் இப்போ பிஸின்னு வருதுடா, கால் எடுக்கவே மாட்டாரா. டேய் எப்பா, ஃபோனை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வைடா. டேய் என்னடா சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண சொல்கிற? பயமாக இருக்குடா. ஆமாம் இப்போ எதுக்குடா அந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்த? இங்கே என்னடா டேய் கொஞ்ச நேரம் மூடி சும்மாறா. அந்த இடம் ஓகே, இங்கே படுத்து தூங்குடா. டேய் என்னடா இங்கே படுக்க சொல்கிறீங்க? நடுக்காட்டுக்குள்ளே எப்படா தூக்கம் வரும்? டேய் சீக்கிரம் தூங்குடா. டேய் இருடா. டேய் இரா கால் வருதுடா. அவர் தானே பண்ணுறாரு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? எவ்வளோ நேரமாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நான். என்னது கால் வரவே இல்லையா? நானா இந்த நாவலூர் பக்கத்தில் உள்ள முள்ளுக்காடுக்குள்ளே இருக்கேன் ப்ரோ. இப்போ யாரா கால் பண்ணுது? டேய் அதான் ரவின்னு சொன்னல, அவர் தான்டா. அவர் என்ன இங்கே வர சொன்ன? டேய் அவர் எதனா ஹெல்ப் பண்ணுவார்ரா. சரி தூங்கி தொலைடா. நேரம் கட்ட நேரத்தில் ரவி கால் பண்ணார், மயிறு பண்ணாரு. நீ கொலை பண்ண மாதிரியா பத்துக்கிறான், குழந்தை மாதிரி பத்துக்கிறான். தூங்கிட்டியா? டேய் இன்னுமா தூங்கலையா? இல்லைடா, நான் தூங்கிட்டா எழுந்துக்க மாட்டேன்ல. போலீஸ் வந்தோடனே என்னை விட்டு ஓடிடுவல்ல. விட்டுட்டு போறவனா இருந்தா நீ கொலை பண்ணது தெரிஞ்சப்பயே உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். மூடிட்டு படுடா. ஆமாதான். நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது உன்னோட ஃப்ரெண்டு ரவி உன்னை அந்த சாமியார்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த இருட்டான இடத்துல அந்த சாமியாரோட வாய்ஸ் மட்டும் உனக்கு கேக்குது. நீ லைட் எடுத்து அந்த சாமியாரோட மூஞ்சில அடிச்சு பார்க்கற. அந்த சாமியாரோட ஃபேஸ் உனக்கு தெரியுது. நீ அந்த சாமியாரோட ஃபேஸை பார்த்துட்ட. ஓடு ஓடு, நீ அவனை கொல்லனா உன்னை கொன்னுடுவான். ஓடு 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 ஓடிடுறா. ஓடு, அவன் வந்துட்டான் பாரு. ப்ரோ டேய் இவன் என்னடா பண்ற? நீ யாரா நீ? ப்ரோ நான் ஃப்ரெண்டு ப்ரோ. போடா. டேய் உன்னை அங்க கொலை பண்ண சொன்னா இங்க என்னடா பண்ற? நீ கொலை பண்ணலன்னா அவன் உன்னை போட்டுருவான்டா. எழுந்துடுறா. அவன் உன்னை தேடி வந்துட்டு இருக்கான்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? நான் அப்பவே நினைச்சேன்
இரு அவன் எழுந்த உடனே எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஆமா, நான் தான் ஒரு எம்எல்ஏ பையனை போட சொல்லி ஒரு ஆர்டர் போட்டா 5 கோடி தரேன்னு சொல்றான். என்னடா பண்றது எப்படா போடுறதுன்னு யோசிச்சா அப்பதான் இவன் வந்து மாட்டினான். சரி பார்க்க மாங்கா மாதிரி இருக்கானே, இவனை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா இவனுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னு தானே யோசிக்கிற? இவனை பார்த்த உடனே இவன் தான் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் தூங்கிட்டா ஏந்துக்க மாட்டான் தான், ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்காதுன்னு நினச்சினாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அவன் தூங்கும் போது என்ன சவுண்டு கேட்டாலும் அதை விஷுவலாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவன் எழுந்துக்க மாட்டான். என்ன இவன் நேற்று நம்ம பார்த்து படத்தையே கதையாக சொல்லின்னு இருக்கான். இது சம்மந்தமாக டாக்டர் சக்கரவர்த்தியை பார்த்து பேசினேன். இது ஒரு டிசீஸோ டிஸார்டரோ மாதிரி இல்லை, இது ஒரு ரேர் கேஸ் தான். இது தேஜாவை மாதிரி ஒரு தேரியாக தான் இருக்குது. இதுக்கு மருந்தோ மாத்திரையே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஏஜுக்குள்ளே சிலருக்கு நடக்கும், சில பேருக்கு லைஃப் டைம் வர கூட சான்சஸ் இருக்குது. இதனால் அவங்க பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆனால் தான் இதில் இருக்கிற ப்ராப்ளமே தெரிய வரும். ஒரு மனுஷன் 8 hours தூக்கத்தில் 1 to 2 hours மட்டும்தான் ஆழ்ந்த தூக்கத்துக்கே போகிறான். அந்த டைமில் தான் நமக்கு ட்ரீம்ஸ்லாம் வரும். இவங்களுக்கு வர கனவு கூட நம்மளால் டிசைட் கூட பண்ண முடியும். புரியல டாக்டர், அது எப்படி ஒருத்தருக்கு வர கனவை நம்ம டிசைட் பண்ண முடியும்? இவங்களுக்கு என்ன கனவு வரணுமோ இவங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ 6 மொழி போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு சொல்கிற மாதிரி நடப்பாங்க, இல்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே இவங்க ஓன் இமேஜினேஷனாக தான் அவங்களுக்கு தெரியும். இவங்களோட பெரிய ப்ராப்ளமே எது ட்ரீம் எது ரியாலிட்டின்னு தெரியாமல் போகிறது தான். சரி, ஓகே டாக்டர். ஓகே ரவி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் டாக்டர். ஒரு நாள் இது உண்மையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் காதில் போய் ஒரு கதை சொல்லி பார்த்தேன். நான் நினச்ச மாதிரியே அடுத்த நாள் வந்து அவனுக்கே அந்த கதை நடந்த மாதிரி சொன்னான். அப்போ தான் முடிவு பண்ணேன் குருவை இவன் தான் போனான். ஏய் கர்ணா, நீ என் ஃபோனில் பார்த்த அந்த பையன் தெரியுமா? அவன் உன்னை எங்கே பார்த்தாலும் விரட்டி விரட்டி குத்தி கொள்றான். ஆமா, எதுக்கு நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிருக்கேன்? ஐயோ டைம் ஆயிடுச்சு. டேய் எழுந்துடுறா. டேய் அவனை எழுந்துக்க சொல்றா. அவனை எழுப்புறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவன் இந்நேரம் நீ தான் எல்லாத்தையும் பண்ணன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். என்னடா சொல்ற? நேரம் நாங்க அதை தானே பண்ணிட்டு இருந்தோம். டேய் முதல்ல உன்னை கொல்லண்டா. கஷ்டப்பட்டு பக்கமா போட்டு வச்ச மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. நீ எழுதுறதுக்குள்ள என்ன கொலையா பண்றா போலியடா. டேய் அவனை எழுந்துக்க சொல்றா. டேய் எழுதுடா. எழுந்துக்க சொல்றா. எழுதுடா டேய். ஐயோ கடவுள சண்டை போட்டுங்கடா. எழுதுடா. இப்போ உன்னை சாவடிக்க வேணாம். சொல்றா. அவன் மட்டும் இப்ப எழுந்துக்கல, உங்க 2 பேரும் உயிரோட புதைச்சிட வேண்டாம். எழுந்துக்க சொல்றா. எழுந்துக்க சொல்லு. எழுந்துக்க சொல்லு. எழுந்துக்க சொல்லு. ஏய் எழுந்துட்டியா? நீ கொலை பண்ணதுக்கு நான் தான் கிடைச்சேனாடா? டேய் அது என்ன கெட்ட வார்த்தை? ஒத்த போடா. நீ இன்னும் சாவல? உன்னை இப்பதான்டா போட்டோம். என் ஃப்ரெண்டு மோகன் எங்கடா? டேய் மச்சான் எழுந்துட்டியா? நீ இன்னும் கொஞ்சம் எழுந்திருந்தா எனக்கு பாலே ஊத்திட்டு போனது பத்திரா. வாடா காப்பாத்துடா டேய். டேய் டேய் அவனை என்னடா பண்ண? என்ன நடக்குதுங்க? சும்மா விளையாட்டுக்கு நீ எழுந்து என்னை கொலை பண்ற மாதிரி உன் காதல ஒரு கதை சொல்லி பார்த்தேன். நல்லா இருந்துச்சுல்ல? ஆனா நீ இப்பதான் எழுந்துக்கிற. ஐயோ எழுந்துட்டான். எங்க இருக்குன்னு கேட்பானோ? என்னடா பண்றீங்க? நான் இன்னும் சாவலையா? உன்னை கட்டி போட்டிருந்தான். அவன் எங்கடா? என்னடா ஆச்சு? என்னடா சிரிக்கிற? டேய் ஃபர்ஸ்ட் நான் அவனை போட்டேன், அதுவும் உண்மை இல்லை. அப்புறம் அவன் என்ன போட்டான், இப்போ இதுவும் உண்மை இல்லை. என்னதான்டா ஆச்சு? மயிராச்சு. எப்பா 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 மொத்தம் இப்படியாடா தூங்குறது? கொஞ்சம் விட்டு இருந்தா நம்ம 2 பேரையும் அவன் போட்டுட்டு இருப்பான். கத்துறேன் எழுதுக்கவே மாட்டேன். அவனை எழுப்பத்திலே குறியா இருந்தான். அதான் அந்த கேப்ல நான் அவனை போட்டியா? போனா எழுந்துக்கவே இல்லையா? எப்பா அப்ப தூங்குனியா ராஜா? இப்பதான் எழுந்துக்கிறேன். அப்போ இந்த நடுவில் நடந்த இந்த ஸ்டோரிலாம் அந்த கதையை உன் காதல நான் சும்மா சொல்லி பார்த்தேன். ஏண்டா கொய்யால நீங்க கதை ஓட்டில எடுத்துக்கான சினிமா தேட்டராடா? சும்மா தான் பண்ணேன். டேய் மோகன் நில்றா. டேய் கொன்றுடா நில்றா. நீ தான் ஃப்ரெண்டாடா, உயிர் கூட விளையாடுறீங்க. நீ என்ன பண்ண?
என்னடா ஷாக்காக நிற்கிற? அவரு அவருக்கு முன்னாடியே தெரியுமா? அவனை கொண்டதே அவர் தான்டா. நான் தான் கொண்டு சும்மா சொன்னேன். போட்டுருவான்டா. எழுந்துடுறா எழுந்துடுறா. ஏய் டேய், நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, ஆமாம், அது அவரை தான்டா. ஏய் உன்னை அங்கே கொலை பண்ண சொன்னா இங்கே என்னடா பண்ற? அப்போ இதுவும் கனவா? மேபி. அப்போ கனவுல கொண்டுட்டு நிஜத்தில் கொண்டுட்டேன்னு ஓடியாரியா? மேபிடா. படத்தோட மெயின் கதையே கனவுன்னு சொல்லிட்டியாடா. இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டா. துப்பாக்கிய பார்த்தேன் இப்படி தொட நடுங்குது. நீ தானே போட வர புடிங்கியா? நான் எப்படி தூங்கினேன்? நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து படுத்துட்ட. அப்படியா? ஆமாம். டேய் அப்பே வா போலாம். மாட்டிக்கிட்டான் அவன். எங்கே குரு? இவ்வளோ நாளா என் கனவுலேயே வந்து மூஞ்சியே காட்டாம என் மூஞ்சிலே குத்தி குத்தி என்னை சாவாச்சால அவன் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. எப்படி குரு? இவ்வளோ நாளா அவன் என்னை கொல்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் அவனை சுடுற மாதிரி, அதுவும் அந்த முள்ளுத்தோப்பில் வச்சு. அப்போ என்ன சொல்லுது? அங்கே போ, அவன் இருப்பான், அங்கே போய் அவனை போடுன்னு சொல்லுது. நிஜமாவா? அட ஆமாண்டா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு, நான் எங்கேயும் போகல, இங்கே தானே இருந்தேன். நீ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்த குரு. அட அது இல்லைடா, யாரையும் போய் கொல்லலாம் போகல, உன் கூட தானே இருந்தேன். நீ ஏன் கூட தான் இருந்த குரு, நீ எங்கேயும் போகல. ஆ இப்போ நம்ம எங்கே போகிறோம்? தெரியலையே. டேய் கொலை பண்ண போகிறோம்டா. ஆமாம் 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 ஆமாம். ஆமாம், நீ ஏன் அவ்வளோ பதட்டமாக இருக்க? ஒன்றும் இல்லையே. சரி வா போகலாம். மூடிட்டு படிடா. ரெஸ்ட்டும் போயிட்டு வரேன், நீயும் போய் கிளம்பி வா. ரவி, குரு முழுத்தோப்பு கிளம்பிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 1/2 hourல வந்துடுவார். ரவி ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். ரீசெண்ட் டைமில் குருன்னு ஒரு கேஸ், ரிசல்ட் இன்னும் சொல்லலை. ஆனால் இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நேம் என்ன சொன்னீங்க? பயங்கரமாக மாற்றி வச்சிருக்கேன். குருவை எங்கே பார்த்தாலும் போடுவான். அந்த அளவுக்கு பைத்தியமாய் பயந்து போயிருக்கான் அவன். சேம், குருக்கு செம்ம ஆள். ஆள் யாருன்னே தெரில, அலறி போயிருக்கான். நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். முடிச்சிடலாம். கர்ணா சாதாரணமான ஆள் தான், ஆனால் குருவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டான் இவன் தான் அவனை போடுவான்ட்டு. ஆனால் கொல்லுவான். மரியா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். இவ்வளோ நாள் அவங்க அப்பனுக்கு விசுவாசமாக இருந்த எங்கள் அப்பனுக்கு பதவி கொடுக்காம இவனுக்கு தூக்கி கொடுத்துட்டான். இவனை செய்யணும். மரியா, குருவை மட்டை அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, பார்த்து செய்யணும். மரியா, பிளான் சொதப்பிச்சு. என்னடா சொல்ற? அந்த பையன் கோயிலுக்கே வரல, குரு வீட்டுக்கே வந்துட்டான். நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. ரவி சார் இருக்காங்களா? சொல்லா, நான் தான். ரவி சார் குரு சார் அங்கே கோவில் போயிட்டு வந்துட்டாரா? அங்கே நீங்கள் என்ன புடிங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா கொஞ்சம் தப்பாயிடுச்சுண்ணா. தப்பாயிடுச்சா? தப்பாயிடுச்சு. எவ்வளோ தடவை சொன்னா அவனை வாட்டி கரெக்டாக முடிச்சுட்டு காண வாயிடாதுன்னு. இப்போ வந்து தப்பாயிடுச்சு, தகுட போயிடுச்சுன்ற. வாயில வந்துடா, நல்லா வண்ட வண்டியா வயல தூக்கி வாயில வச்சா. இருண்ணா பிளான் எல்லாம் கரெக்டாக தானே வச்சிருந்தேன். அப்புறம் முந்தானத்து நைட்டு எதுக்கும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தலான்னு அவன் தூங்கின்னு இருக்கும் போது குருவை கோயிலுக்கு வர்ற மாதிரி, குருவை கோயிலில் வச்சு அவன் போடுற மாதிரி ஒரு கதையை சொன்னேன். நாய் உண்மையாலுமே போட்டேன்னு நினச்சி எங்கேயோ ஆட்டிக்கின்னு ஓடிடுச்சு. இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் போகவே மாட்டுது. எங்கே போச்சுன்னே தெரில. நாய் ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேண்ணா. என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. வெயில் ரொம்ப அடிக்குதுல்ல ரவி,
அடிக்கல ரவியா? ஏன்னா பக்கத்துல எதனா ஐஸ் கடை இருக்கா? இருக்குண்ணா. அவன் அங்கே எங்கன்னா இருக்கானா? அங்க போயிட்ட குச்சேசி சாப்பிட்ட வீட்டுக்கு போய் தூங்கு. நான் மயிலே என்ன பண்ணுவனே தெரியாது. அவன் இன்னைக்கு மிஸ் ஆனா நீ மிஸ் ஆயிடுவடா. ஒரு நிமிஷம் முடியல நான் போடுறேன். நோ, அவன் தான் மிஸ்டேக் ஓடி கொடுக்குறான். கொஞ்ச நேரம் லைன்லேயே வெயிட் பண்ணா. அவன் எங்கே இருக்கான்னு கேட்டு நான் உடனே வரேண்ணா. டேய் இரா கால் வருதுடா. ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க? எவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு கால் பண்றேன் நானு. டேய் நீ எங்கடா இருக்க? நாவலூர் பக்கத்துல உள்ள முள்ளுக்காடுக்குள்ள இருக்கேன் ப்ரோ. டேய் எங்கேயும் போயிடாத, அங்கேயே இரு நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க ப்ரோ, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதோ வரேன். நோ, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். குருவை மட்டும் தூங்க வேணாம். நான் போய் உக்காந்து தாளாட்டு பாடவா? நோ, அப்பு கிட்ட சொல்லி தூங்க வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் வந்து சொல்றேன்னா. முள்ளுத்தோப்புக்குள்ள இருந்து அந்த முகம் தெரியாத பையன் ஓடி வரான். நீ அவனை பார்த்து கண்ணை எடுத்து நீ தான் என்னை போட வந்த புடுங்கியாடான்னு கேட்டு அவன் நெத்திலேயே சொல்ற. ஏ அப்ப ரவி போட்டோவை குருகிட்ட காமிச்சு இவன் தான் அவனை போட ஆள் அனுப்புனான்னு போட்டு குத்து. ஹலோ மரியா, நீ சொன்ன மாதிரியே குரு ரவியை போட்டான். முள்ளுத்தோப்புக்கு வெளில நின்று அந்த பையனுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனை இவனும் ஏதோ கேம் ஆடி மொத்தமாக பிளான் முடிச்சிட்டானுங்க. அந்த பையனையும் போட்டுருவான். அவ்வளோதான், நம்ம செத்தோம். கடைசியில நான் தான் அவனை போடணும் போல இருக்குதே. சார் ஒரே நிமிஷம் என்ன நினச்சி நான் சொல்கிறேன் சார். அவன் அப்பாவி சார், பாவம் சார், அவனுக்கு எதுவும் தெரியாது சார். அவனை சுட்டாதீங்க சார். மரியா இப்போ வேணாம், அவன் கையில் கன்று வச்சிருக்கான். நான் வரேன்டா. மரியா